தென்னிந்திய திரையிசை உலகில் மிக நீண்ட காலம் இசைப்பிரியர்களின் இதயம் நிறைந்தவராய், இன்றும் இசைக்குயிலாய், இசை ரசிகர்களின் உள்ளங்களில் இன்றும் வீற்றிருக்கும் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி எஸ். ஜானகி அவர்கள் லண்டன் வந்திருக்கின்றார். பர்மிங்ஹாமில் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வழங்க அவர் தனது இசைக்குழுவோடு இங்கே வருகை தந்திருக்கின்றார். எமது தேடிவரும் தென்றல் நேர்களே, இன்று அவரை நாங்கள் செவ்வி கண்டு கொண்டே தேடிவரும் தென்றலையும் தொகுத்து வழங்குகின்றோம். வணக்கம் எஸ். ஜானகி அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. இசைத்துறையில் தங்கள் பிரவேசம் எப்படி அமைந்தது? எத்தனையாம் ஆண்டில் நீங்கள் இசைத்துறையில் பிரவேசித்தீர்கள் என்பதை கூற முடியுமா? நான் 1957ல ஏவிஎம் ஆர்டிஸ்டா ஜாயின் ஆயிருக்கேன். ஆனால் ஏவிஎம் ஆர்டிஸ்டா ஜாயின் ஆனாலும் பாடினது ஃபர்ஸ்ட் சாங்கு வெளியிலே தான், விதியின் விளையாட்டு என்ற படம். அதுக்கப்புறம் கண்டினியூஸா எல்லா ரெக்கார்டிங்ஸ் மறுநாளே தெலுங்கு அப்படி வரிசையா நிறைய பாடிட்டு இருக்கேன். திரைப்படத்துறைக்கு பின்னணி பாட வேண்டும் என உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஆசையை ஆரம்பத்திலேயே வளர்த்து கொண்டீர்களா? அது சினிமால பாடணும்னு ஆசை இருந்தது. எங்க மாமனார் ஃபன் டாக்டர் வி. சந்திரசேகரம், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது சினிமா ஃபீல்டுக்கு. ஏவிஎம் ஸ்டுடியோக்கு லெட்டர் எழுதினார். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, ரொம்ப நல்லா பாடுவா, வேணும்னா நீங்க அழைக்கலாம்னு சொல்லி. உடனே ஏவிஎம்லேருந்து லெட்டர் வந்தது, நீங்க ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி. ஆடிஷனுக்கு நெல்லூர்லேருந்து மெட்ராஸுக்கு ஆடிஷனுக்கு வந்தோம். அவர் ரொம்ப ப்ளீஸ் ஆகிட்டாங்க என் பாட்டு கேட்டு. ஏவிஎம்ல மியூசிக் டைரக்டர் ஆர். சுதர்சனம் தான் செலக்ட் பண்ணது. கோவர்தனம், சுதர்சனம், செட்டியார், ஏவிஎம் செட்டியார். அவர் ரொம்ப ப்ளீஸ் ஆகிட்டு என்னை அவங்க ஸ்டாஃப் ஆர்டிஸ்டா ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் சின்ன வயசுலேயே பாடிக்கொண்டிருந்தீர்கள் என்பதால் தான் நீங்கள் ஒரு சிறந்த பாடகி என்பது ஏவிஎம்முக்கு தெரிய வந்தது. அப்படி என்றால் என்னென்ன பாடல்களை அப்பொழுது பாடிக்கொண்டிருந்தீர்கள் ஜானகி அம்மா அவர்களே? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியா? ஆமாம். நிறைய லதா மங்கேஷ்கர் சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடிண்டே இருந்தேன். முதலில் நீங்கள் எந்த இசையமைப்பாளரின் இசையில் பாடினீர்கள்? டி. சலபதிராவ் மியூசிக் டைரக்டர், அவருடைய மியூசிக் டைரக்ஷன்ல விதியின் விளையாட்டு என்ற படம். பேதை என் ஆசை பாழானதேனோ அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாடினது. அந்த பாடல் இன்றும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது? கொஞ்சம் அதன் சில வரிகளை இப்பொழுது கொஞ்சம் பாடி காட்டுறேன். பேதை என் ஆசை பாழானதேனோ. ஆனா பாடல் பேதை என் ஆசை பாழானதேனோன்னு இருந்தாலும் அப்பலேருந்து நல்லா தான் சினிமா ஃபீல்ட நல்லா முன்னுக்கு வந்தேன். எல்லாருடைய ஆசீர்வாதத்திலே, நாங்க ரசிகர்கள் நல்லா ஆதரவுல இது வரைக்கும் நல்லா தான் பாடிண்டே தான் இருக்கேன். ஆரம்பத்தில் எந்தெந்த மொழிகளில் நீங்கள் பாடிக்கொண்டீர்கள்? இது வரைக்கும் 15 லாங்குவேஜஸ்ல பாடிருக்கேன். ஒரு 14,000 சாங்ஸ் சினிமா மட்டும். இது தவிர நீங்கள் பக்தி பாடல்களும் பாடியிருக்கின்றீர்கள்? பக்தி பாடல் நிறைய பாடிருக்கேன். நானும் ஒரு படம் இசை அமைச்சேன், மௌன போராட்டம், தெலுங்கு படம். அப்புறம் டிவோஷனல் சாங்ஸ் கூட நான் மியூசிக் பண்ணேன் நிறைய. மீரா பஜன்ஸ், அப்புறம் சில தெலுங்கு கேசட்ஸ் எல்லாம். உங்களுக்கு முதல் விருதை பெற்றுக் கொடுத்த பாடல் எது? இசை அமைத்தவர் யார் என்பதை தெரிவிக்க முடியுமா? அது தெலுங்குல கண்டசாலாவோட நான் எம்எல்ஏ என்ற படத்திலே ஒரு பாட்டு, இந்த விதியின் விளையாட்டு பாட்டு பாடின மறுநாளே பாடினேன். அந்த சாங் எம்எல்ஏ என்ற படம். அது கூட கிட்டத்தட்ட இதே மீனிங் தான் வரும், பேதை என்னாசை போல. அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகி போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் சாங் விதியின் விளையாட்டு படமே வரல, விதி விளையாடிடுச்சு. ஆனால் அடுத்த படம் வெளிவந்தது. அடுத்த படம் நல்ல ஃபேமஸ் ஆகி போச்சு. அப்போலேருந்து எல்லா படத்துலயும் நல்லா பாப்புலர் ஆகிட்டே தான் இருந்தது. அப்புறம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையிலே ராதை முன்னாலே ஓடிவாடா ரகசியம் கேளடா, அப்போ புதுசுல பாடினதான் ரொம்ப ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சிங்கார வேலனை பாட்டு ரொம்ப சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. நேஷனல் அவார்டு வந்தது செந்தூரப்பூவே. அதை தொடர்ந்து உங்களுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த பாடல் 4 வந்தது தேசிய விருதுகள். ஒன்று இது செந்தூரப்பூவே, அடுத்தது ஓப்போல் மலையாளம், அதுக்கப்புறம் தெலுங்கு படம் சித்தாரா. அதுக்கப்புறம் திரும்பி இஞ்சி இடுப்பழகா இல்ல தேவர் மகன் 4 அவார்டு வந்தது, நேஷனல் அவார்ட்ஸ். ரீசெண்டா ஃபிலிம் ஃபேர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுத்தாங்க. இப்போதான் நிறைய கவர்மெண்ட் அவார்ட்ஸ் நிறைய வந்தது, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஸ்டேட் அவார்ட்ஸ். சரி, நாங்கள் கொஞ்சம் பாடல் ஒலிப்பதிவு கூடத்துக்கு, அதாவது ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்குள் செல்வோம். பாடல்களை பாடும்போது, அதாவது இன்று
ம். அநேகமாக மியூசிக் ட்ரக்குக்குத்தான் பாடி வருகிறீர்கள் என்பது தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் பாடல் பதிவு இருந்தது எப்படி என்பதை உங்களுடைய அனுபவத்தின் மூலம் கூடுங்கள் பார்ப்போம். ஆரம்பத்திலே வித் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து தான் பாடிட்டே இருந்தோம். இப்போ எல்லாம் முதல்ல ட்ராக் எடுத்து அப்புறம் வாய்ஸ் மிக்ஸ் பண்றாங்க. பஞ்சிங் சிஸ்டம் எல்லாம் கூட வந்தது. பிட்டு பிட்டாவே பாடிக்கலாம். அப்புறம் டியூட்ஸ் அதெல்லாம் அப்போ சேர்ந்து பாடிட்டே இருந்தோம். இப்போ சேர்ந்து பாட தேவையில்லை. எந்த ஆர்டிஸ்டுக்கு எப்போ டைம் கிடைச்சா அப்போ வந்து பாடுவாங்க. ஆகவே தனித்தனியாவே. ஆகவே நீங்கள் அந்த காலத்தில் உங்களோடு சேர்ந்து பாடுகின்ற ஆண் பாடகரை நேரடியாக சந்திப்பீர்கள் ஒலிப்பதிவு கூடத்தில். ஆனால் இன்று நான் சந்திக்க வேண்டிய இது கூட இல்ல. நினைக்கின்றேன் எஸ். பி. பாலசுப்ரமணியம் அவர்களையோ அல்லது மனோ அவர்களையோ ஆ. அல்லது கே. ஜே. ஜேசுதாஸ் அவர்களையோ நீங்கள் சந்தித்து நீண்ட நாட்களாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமா. இப்போதான் 21st மெட்ராஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. நானும் யேசுதாஸ். நீங்களும் கே. ஜே. ஜேசுதாஸ் அவர்களும் பாடினீர்கள். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க திரும்பி சேர்ந்து பாடினோம். இருவரும் இணைந்து மேடையில் பாடினீர்கள். மேடையில. சரி, திரைப்பட இசைத்துறையிலே ம், பின்னணி இசை துறையை பொறுத்தவரையிலே ஜி. ராமநாதன் அவர்கள், சுப்பையா நாயுடு அவர்கள், ம், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், டி. கே. ராமமூர்த்தி அவர்கள், கே. பி. ஆமா. மகாதேவன் அவர்கள், ம். பி. குமார், டி. ஆர். பாப்பா, ஆமா. பின்னர் இசைஞானி இளையராஜா அவர்கள், சங்கர் ம். கணேஷ், சந்திரபோஸ், ஏ. ஆர். ரகுமான், ம். வித்யாசாகர் என பலர் தென்னிந்திய திரை இசை துறையில் தங்கள் குரல்களில் பாடல்களை ஒலிக்க இசையமைத்திருக்கின்றார்கள். ஆமா. இங்கே ம், ஒரு பழம்பெரும் இசையமைப்பாளரின் இசையமைப்பு பற்றியும் ம், புதிய இசையமைப்பாளர் ஒருவரின் இசை அமைப்பு பற்றியும் ம். தங்களின் ஒப்பீட்டு நோக்கு எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் அனுபவத்தினோடு அறிய தாருங்கள். எல்லாரும் நல்ல இசையமைப்பாளர்கள் தான். அந்த காலத்துல அந்த காலத்துக்கு தகுந்தா போல இசையமைச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்தா போல இந்த காலத்துல இசையமைப்புறாங்க. இப்போ கூட சில நல்ல ஃபாஸ்ட் சாங்ஸா இருந்தாலும் சில மெலோடி சாங்ஸ் கூட ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாரும் கூட பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒவ்வொரு ஹைலைட் சாங் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இன்னும் கூட பிரமாதமா. அதாவது நீங்கள் ம். அன்று பாடுகின்ற பொழுது எப்படி இருந்தீர்களோ அதே போல இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆமா, அன்று குழந்தை குரலில் பாடினீர்கள், இன்றும் குழந்தை குரலில் பாடுகின்றீர்கள். ஆமா, அன்று பாட்டி குரலில் பாடினீர்கள், இன்றும் பாட்டி குரலில் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆமா. எந்த குரல் வேண்டும் என்று இசையமைப்பாளர்கள் கேட்கின்றார்களோ ம். அந்த குரலில் பாட வல்லவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதன் அதிசயம் என்ன என்பதை நேர்கள் அறிய ஆவலாக இருப்பார்கள். அதை பற்றி கூறுவீர்களா ஜானகி அவர்களே? அதிசயம்ன்றது ஒண்ணும் இல்ல. அது அப்படி கடவுள் கொடுத்த gift அவ்வளவுதான். இப்போ பாட சொன்னா இப்போ கூட டெலிபோன்ல குழந்தை போல கொஞ்சம் பாடி காட்டுறேன். ஆமாம், நேர்களின் விருப்பத்திற்காக நீங்கள் ஒரு குழந்தை குரலில் பாடுங்கள் பார்ப்போம் ஜானகி அவர்களே. இந்த ருச்சிகண்ட பூனையில கண்ணா நீ எங்கே ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு அது வந்து மெட்ராஸ்ல ஒரு வாட்டி பார்த்தசாரதி சபா என்ற சபால நான் கச்சேரி பண்ணும்போது டிவோஷனல் சாங்ஸ் கச்சேரி நடந்தது. நான் பக்தி பாடல். அப்போ நான் நினைச்சேன் எல்லாம் பக்தி பாடல் பாடிட்டே இருந்தா பெரியவங்க தான் ரசிக்க முடியும், சின்ன குழந்தைங்க எப்படி ரசிக்க முடியும்னு சொல்லி பக்தி பாடலாவே கண்ணா நீ எங்கேன்னு ஒரு பாட்டு நானே எழுதினேன். எழுதி நான் பாடினேன். அப்போ எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க அந்த பாட்டு. அது தெரிய வந்தது சினிமா அந்த இவருக்கு. அப்புறம் இளையராஜா வந்து அவங்க படத்துல ருசிகண்ட பூனை சினிமால அந்த பாட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் டியூன் மாத்தினாங்க. நான் பண்ண டியூனுக்கு அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான். ஆகவே நான் நீங்கள் எழுதின பாட்டு அப்படியே வச்சுக்கிட்டாங்க, படத்துல வச்சாங்க. நீங்கள் தான் இதற்கு முதல் இசையமைத்தீர்கள். அந்த இசை அமைப்பை இசைஞானி இளையராஜா அவர்கள் கொஞ்சம் மாற்றி கொஞ்சமா திரைப்படத்திற்கு மாத்தினாங்க படத்திற்காக கொஞ்சம் பாடி காட்டுறேன். கண்ணா நீ எங்கே வா வா நீ எங்கே நீ இருக்கும் இடம் எனக்கு தெரியாதே நீயே என்னிடம் ஓடி வா கண்ணா 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 நீ எங்கே வா வா நீ எங்கே. இந்த பாட்டு நான் இப்பொழுது மிகவும் பழைய பாடல் ஒன்றுக்கு சொல்ல இருக்கின்றேன். ம், சிங்கார வேலனே தேவா என்ற ம். அந்த பாடலை நீங்கள் எத்தனையாம் ஆண்டில் பாடினீர்கள்? அந்த அது- பாடலை நீங்கள் பாடுகின்ற பொழுது ம், இன்றைய நிலை போல இன்று நீங்கள் ஒரு ஜோடி பாடலை பாடுவதாக இருந்தால் ம், உங்களோடு சேர்ந்து பாடுகின்ற ஆண் பாடகரை சந்திப்பதே கிடையாது. ம், ஆனால் அன்று ம். உங்களுடைய குரலுக்கு ஈடாக அங்கு நாதசுரம் வாசித்த அந்த கலைஞரை ம். நீங்கள் நேரடியாக அது பாடல் கூட இப்போ நான் சொல்ல வரேன். அது கூட அது வந்து 1960ல பாடினேன், 60ல. ஆனா அப்போ கூட அது ட்ராக் தான் எடுத்தாங்க. ட்ராக் எடுத்து தான் மிக்ஸ் பண்ணோம் வாய்ஸ். ஏன்னா நாதஸ்வரத்துக்கும் வாய்ஸுக்கும் ஒரே வாட்டி ரெக்கார்ட் பண்ண அப்போ எல்லாம் தனி ரூம்ஸ் கிடையாது சிங்கருக்கு.
இப்போ தனி ரூம் எல்லாம் இருக்கு, வாய்ஸ் ரூம்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாய்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாதஸ்வரம் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், வாய்ஸ் மைக் பிக்கப் பண்ணும். அதனால அது தனியா ட்ராக் தான் எடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் அது நான் பாடணும்னு அவங்க நினைச்சு ட்ராக் எடுக்கல, வேற யாரோ பாடணும்னு எடுத்தது தான். ஆனா அந்த நாதஸ்வரம் ரேஞ்சுக்கு அப்போ பாடுறவங்க இல்லைன்னு சொல்லி அப்புறம் அங்க எங்க ட்ரை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பீலியில இல்ல, ஆமாம். கிரேட் பிளேபேக் சிங்கர், அந்த அம்மா தான் சொன்னாங்களாம், இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்ல இந்த ரேஞ்சில் நாதஸ்வரம் ரேஞ்சில் அந்த டாப் ரேஞ்சில் பாடணும்னா ஜானகி தவிர வேற யாரால முடியாது, ஜானகி பாட வச்சா நல்லா இருக்கும்னு அந்த அம்மா தான் சஜஸ்ட் பண்ணாங்களாம். அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை பூரா நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே தான் இருப்பேன், அப்படிப்பட்ட பாட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு. அது நான் புதுசு இல்லையா அப்போ ஃபீல்டுக்கு, இந்த பாட்டு நான் பாடணும்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா சொன்னதுல என்னை பாட வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரெக்கார்டிங் எடுத்தாங்க, நாதஸ்வரத்தோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் ரெக்கார்டிங். அதோட ட்ராக்கோட தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்பி மெயின் ரெக்கார்டிங் தியேட்டர்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த நாதசுரத்தை வாசித்த கலைஞரை நீங்கள் எப்பொழுது பார்த்தீர்கள்? அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் சண்முகானந்த சபாலே பாம்பேலே நானும் PB ஸ்ரீனிவாஸ் அவர்களும் கச்சேரி பண்ணினோம், லைட் மியூசிக் கச்சேரி. அப்போ மறுநாள் இவருடைய கச்சேரி இருந்தது, காரக்குறிச்சி அருணாச்சலம். அங்கே 2 பேரும் மீட் பண்ணோம். அவர் ரொம்ப பாராட்டினாரு, ரொம்ப நல்லா பாடிருக்கேம்மா அதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், அந்த டைலாக் வருது பாருங்க, உங்க நாதஸ்வரத்திற்கு முன்னால். அந்த டைலாக் நேச்சுரலாவே எனக்கு தெரியாம அப்போ சொல்லிட்டேன் நான். அவருக்கு முன்னாலேயே நீங்கள் அந்த வசனத்தை மீண்டும் நீங்கள் உச்சரித்தீர்கள். மிக்க சந்தோஷப்பட்டிருப்பார் அந்த மாபெரும் கலைஞர். சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு பார்த்ததுக்கு. அவரு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 6 வருஷம் கழிச்சுதான் அவர் எப்படி இருப்பாரு நான் பார்த்தேன், நான் எப்படி இருப்பேன்னு அவர் பார்த்தார். ஜானகி அவர்களே, நீங்கள் பழைய புதிய பாடல்களை, அதாவது பழைய பாடல்களை அன்று பாடியிருக்கின்றீர்கள், அந்த பாடல்களையும் இன்று ரசிகர் நெஞ்சங்களிலே நிலைத்து நிற்கின்றன. இன்று புதிய பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அன்று பாடிய பாடல்களில், அதாவது இந்த கேள்வியை நாங்கள் அடிக்கடி கலைஞர்களிடம் கேட்பதுண்டு, ஆனால் நீங்கள் பாடிய பாடல்கள் அத்தனையுமே உங்களுக்கு பிடித்திருக்கும். ஆனால் அதில் மன்றத்தில் ஓடி வரும் பொன்னென்பேன், அந்த சுமை தாங்கி போலீஸ்காரன் மகள், அப்புறம் ஆலைமணி தூக்கமன் கண்களை, இது எல்லாமே பழைய சாங்ஸ் எல்லாம் மறக்க முடியாது. அந்த பழைய பாடலில் இருந்து ஒரு பாடலை இப்பொழுது ஒரு சில வரிகள் மட்டும், உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஞாபகத்தில் இருக்கின்ற ஒரு பாடலின் ஒரு சில வரிகளை மட்டும் இப்பொழுது பாட முடியுமா ஜானகி அம்மா அவர்களே? தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன், என்றும் துணையிருப்பேன், தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே. அன்று நீங்கள் பழைய பாடல்களை பாடுகின்ற பொழுதும் சரி, இன்று புதிய பாடல்களை, இன்றைய புதிய இளம் சந்ததிக்காக அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது கூட இன்றைய இளம் சந்ததிக்கு ஏற்றவாறு அந்த பாடல்களை நீங்கள் பாடுகின்றீர்கள். இப்போ அதன் ரகசியம் என்ன? இப்ப பாருங்க, அந்த காலத்துல அந்த சாங்ஸ், இப்போ கூட காற்றிலெந்தன் கீதம் ஜானி சினிமாலே காற்றில், இதெல்லாம் இந்த சாங்ஸ் எல்லாம் கூட இப்போ ஜனங்க சின்ன பசங்க கூட ரசிக்கிறாங்க. அப்புறம் ரெஹமான் மியூசிக்ல கூட எர்ரானி குர்ரதானி கோபாலா அந்த பாட்டு நல்லா ரசிக்கிறாங்க. ஒட்டகத்தை கட்டிக்கோ அதெல்லாம் கூட ரசிக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த சாங்ஸும் ரசிச்சாங்க. நானும் எல்லா சாங்ஸும் ரசிச்சுதான் பாடிட்டே இருக்கேன். இப்பொழுது நீங்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வீரத்தாலாட்டு திரைப்படத்தில் கூட ஒரு புதிய பாடலை பாடி இருக்கின்றீர்களே. படிக்கட்டுமா படிக்கட்டுமா எடுத்து கட்டி தெக்கு தசை பாட்டு ஒண்ணு, தொடுக்கட்டுமா தொடுக்கட்டுமா இழுத்து கட்டி பட்டி காட்டு ராகம் ஒண்ணு. இன்றைய இளம் நெஞ்சங்களுக்கு காதலை சொல்கின்ற அருமையான பல பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதே மாதிரிதான் சொல்லுங்கள். கொட்டப்பாக்கு, ஆமாம், இந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். பஞ்சு மிட்டாய் சீல கட்டி, அது கூட இதே ட்ரெண்ட்ல வரும், ஃபோக் டைப்பு. கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும், மச்சானியும் மச்சினி நானும்
தொட்டா தூள் பறக்கும். இந்த ஸ்டைல தான் வருது. இஞ்சி இடுப்பு அழகா கூட அதே மாதிரி. நீங்கள் இந்த பாடல்களின் பொழுது ம், சிறியவர் சின்ன குழந்தைகளின் குரலில் பேசுகின்றீர்கள், பாடுகின்றீர்கள். அதே ம். நேரம் பாட்டியின் குரலில் பாடுகின்றீர்கள், பேசுகின்றீர்கள். ஆமா. அது எப்படி? இப்பொழுது எங்கள் நேர்களுக்காக அதனை ஒருமுறை நீங்கள் இந்த வானொலிகளில் வழங்க முடியுமா ஜானகி அம்மா அவர்களே? உதிரி பூக்கள்ல போடா போடா பொக்க எள்ள காட்டுக்கு தெக்க, அந்த பாட்டு கிழவிக்கு பாடுறது. அப்புறம் ஒரு மம்மி பேரு மாறியன்னு சொல்லி நெஞ்சத்தை கிள்ளாதேல ஒரு பையனுக்கு பாடிருக்கேன் ஆண் குரல்ல. மம்மி பேரு மாறி ஏன் வரும் வேலை சேரி அடிக்கடி என்ன வந்து கிடைக்கும் அந்த சங்கீதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி. ஆமாம். இப்பொழுது நீங்கள் லண்டன் வந்திருப்பது எதற்காக ஜானகி அம்மா அவர்களே? அது என் ரசிகர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டிவிடேல் பர்மிங்ஹாம்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலாஜி கோயில் கட்டிண்டே இருக்காங்க. அதுக்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்றதுக்கு என்னுடைய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ், தெலுங்கு, சில கன்னடா, மலையாளம் சாங்ஸ் கூட பாடுறேன். பாடினா 1-2 ஹிந்தி பாட்டு கூட பாடுவேன். உங்களோடு வந்திருக்கின்ற இசைக்கலைஞர்கள் எத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் ஜானகி அம்மா அவர்களே? வந்திருக்காங்க ஒரு 12 பேர் இப்படி இருப்பாங்க. ஆர்கெஸ்ட்ரா பாடுறவங்க கூட ஒரு 2 சிங்கர் இருக்காங்க, மேல் சிங்கர், ஒரு பொண்ணு கூட வந்திருக்கு, அவங்களும் பாடுறாங்க. அவர்களுடைய பெயர்களை கூற முடியுமா? மது ஒரு பையனு, அப்புறம் நாராயணா ஒரு பையனு, அவர்கள் இப்பொழுதுதான் புதிதாக ஆனந்த் அவர் தான் ஆர்கெஸ்ட்ரா ஆனந்த். ஆனந்த் அவர்கள் தான் இசையமைக்கின்றார் நிகழ்ச்சிக்கு. அப்புறம் அந்த பொண்ணு பேரு வந்து கோபிகா பூர்ணிமா. அது வந்து பாடுதா தீயகான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க ஈடிவில. பாலசுப்ரமணியன் நடத்துறாரு. ஆமாம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதுல அந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கு, அதுல காம்படிஷன்ல. அந்த பொண்ணு தான் பாட போறா. நீங்கள் டி.எல். மகராஜன் அவர்கள், திருச்சி லோகநாதன் அவர்களின் மூத்த புதல்வர் டி.எல். மகராஜன் அவர்களின் இசையில் நான் பாடும் கல்யாணி என்ற திரைப்படத்தில் கூட மகராஜன் அதான் தீபன் சக்கரவர்த்தி தம்பி. தீபன் சக்கரவர்த்தி அண்ணாவா? ஆமாம், தம்பி இல்லையா? தம்பி அண்ணாவா? டி.எல். தியாகராஜன் தான் அவருடைய தம்பி. ஓஹோ. டி.எல். மகராஜன் எல்லோருக்கும் மூத்தவர். மகராஜனோட சேர்ந்து பாடிருக்கேன். ஆமாம். தீபன் சக்கரவர்த்தியோட பாடிருக்கேன். நான் சொல்வது டி.எல். மகராஜன் அவர்களுடைய இசையில் கூட நீங்கள் நான் பாடும் கல்யாணி என்ற திரைப்படத்திற்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து 2 ஜோடி பாடல்களை பாடியிருக்கின்றீர்கள். தனிப்பாடல்கள் கூட அந்த படத்திற்காக பாடியிருக்கின்றீர்கள். கரெக்ட். சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் ஐபிசி தமிழ் நேயர்களோடு எம்மோடு நேரடியாக இந்த தேடி வரும் தென்றலில் நேரடியாக கலந்து கொண்டமைக்காக ஜானகி அம்மா அவர்களே, உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை ஐபிசி தமிழ் அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை 28ஆம் தேதி பர்மிங்ஹாமில் இடம்பெறுகின்ற அந்த இசை நிகழ்ச்சிக்கு உங்களை நேரடியாக லண்டன் வாழ் ரசிகர்கள் வந்து சந்திப்பார்கள் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.